வணக்கம். நம்முடைய செல்ஃபோனில் நம்ம ஈஸியாகவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோம். ஆனால் லேப்டாப்பில் எடுக்கிற ப்ரொசீஜர் என்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய எல்லாத்துடைய ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற கீபோர்டில் இருக்கிற ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது, அதில் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு கீயும், எல்லாத்துடைய பாட்டம் ரோவில் வந்து நம்மளுக்கு இங்கே தேர்ட் கீயாக இருக்கிற விண்டோஸ் அப்படின்ற கீயும், இது 2 கீயும் நம்ம வந்து அட் எ டைம் நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரீன் தான் இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்பொழுது நம்மளுடைய ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ளிக்கர் ஆகும். இப்போ வந்து அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய ஃபைல் ஓப்பன் பண்ணணுன்னா திஸ் பிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த திஸ் பிசியில் இந்த பிக்சர்ஸில் நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னே தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து சேவ் ஆகிருக்கும். அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அதை வந்து பார்க்க முடியும். நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது எந்த ஒரு மீட்டிங்கில் இருந்தாலும், இல்லை நம்ம ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ வெரி மச்.